வணக்கம். நான் டாக்டர் ஜெயபாரதி, அமிர்தா வைத்தியசாலையிலேருந்து. தோலில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகவும் எளிமையாக ஆனால் ரொம்பவே ஆ, அதிக பயனுள்ள ஒரு வீட்டு வைத்தியத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த செய்முறையில் மூன்றே 3 பொருட்கள் தான் நமக்கு தேவைப்படுது. 1 பச்சை மஞ்சள், 2 குப்பை மேனி, 3 விளக்கெண்ணெய். முதல்ல மஞ்சளையும் குப்பை மேனியையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சிடணும். மஞ்சளை வந்து ஒரு இடிக்கல்லில் போட்டு நல்லா இடிக்கணும். ஓரளவுக்கு கொரகொரப்பாக வர அளவுக்கு அதை இடித்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில், எந்த பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் எரிக்க போகிறோமோ அதில் போட்டு வச்சுட்டு, அதுக்கு அடுத்தது குப்பை மேனியை நம்ம எடுத்து அதில் இலைகளையெல்லாம் ஆஞ்சு சுத்தம் பண்ணி அதையும் இடிகளில் போட்டு நம்ம இடித்து எடுத்துக்கணும். இந்த குப்பை மேனிக்கு நுண்கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது. அதனால் முகத்தில் வரக்கூடிய பருக்களில் வளரக்கூடிய நுண்ணுயிரிகள், பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து அழிக்கும். இப்போ நம்ம வந்து பருவுக்கு வந்து வெளியில் போடக்கூடிய அந்த க்ரீம்ஸ் இருக்கு இல்லையா, அதை சொல்லுவாங்க ஓப்பனாக, அதாவது திறந்திருக்கக்கூடிய அந்த பருக்கள்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம செய்யக்கூடிய இந்த ப்ரிப்பரேஷனை வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். அதை தவிர கரப்பான், சோரியாசிஸ் போன்ற தோல் நோய்களுக்கும் பயன்படுத்தலாம். இப்போ இதை இடித்த குப்பைமேனி இலைகளை வந்து மஞ்சள் கூட சேர்த்துட்டு அதில் 200 ml விளக்கெண்ணெயை வந்து நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அடுப்பை வந்து பற்ற வைத்து சிறு தீயில எரிக்கணும். ரொம்ப அதிக தீ கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, கொடுத்தா கருகிடும். அந்த முழுமையாக நம்ம போட்டிருக்கக்கூடிய மஞ்சள்லையும் குப்பை மேனிலையும் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் நமக்கு கிடைக்காம போயிடும். சிறு தீயாக தான் எரிக்கணும். எரித்தோம்னா நம்மளுக்கு மஞ்சள் குப்பை மேனியில் இருக்கக்கூடிய முழு பயனும் கிடைக்கும். இந்த ப்ரிப்ரேஷனில் நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னா, முகப்பருக்கள், முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இந்த இதுக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை வந்து சரி பண்ணும். அதை தவிர கரப்பானுக்கு, சொரியாசிஸ்க்கு, முக்கியமாக அந்த படர்தாமரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அக்குள்ள, தொடை இடுக்கில், இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த படர்தாமரை போன்ற தோல் நோய்களுக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து ரொம்ப அருமையான ஒரு தீர்வாக வந்து அமையும். ஒரு நாளைக்கு நம்ம 2லிருந்து 3 முறை வரைக்குமே பயன்படுத்தலாம். நேரம் இருக்கிறவங்க, இல்லாதவங்க ஒரு நாளைக்கு 2 முறை பயன்படுத்தலாம். இதை மாதிரி பொரிஞ்சு வருது இல்லையா, அந்த பொரிஞ்சு வர்ற நேரத்தில் நம்ம இதை எடுத்து ஒரு வடிகட்டி வச்சியோ இல்லை துணி வச்சு பிழிஞ்சோ நம்ம எடுத்து, அதுக்கப்புறம் நம்ம ஒரு காற்று புகாத ஒரு டப்பாவில் பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கிட்டு, கொஞ்சமாக எடுத்து தோலில் ஒரு முகத்தில் பருவோ இல்லை இந்த மாதிரி படர்தாமரை பிரச்சனைகளுக்கோ மேலே வந்து தடவி விடணும். இதுதான் படர்தாமரைக்கு நம்ம ஒரு நாளைக்கு 2 தடவை காலையில் மாலையில் ஒரு அரை மணிலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்து, அதுக்கப்புறம் நம்ம நலுங்கு மாவு போட்டு வாஷ் பண்ணலாம். நலுங்கு மாவு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நன்றி.